வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 6th சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 வாட் இஸ் ஹிஸ்ட்ரி இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே ரீடிங் அபவுட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீடிங் அபவுட் பாஸ்ட், ஸோ பழைய காலத்து, ஸோ பாஸ்டில் நம்மளுடைய பாஸ்டில், ஸோ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, நம்ம பேரண்ட்ஸ் பர்த்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி ரீட் பண்ணுறது தான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் தென் இது வாட் ஹேப்பன்ஸ், ஸோ என்ன நடந்துச்சு, அண்ட் தென் வென் எப்போ நடந்தது, அண்ட் தென் ஹவு. ஸோ இந்த கொஷினுக்கெலாம் பதில் சொல்கிறது தான் ஹிஸ்ட்ரி. வாட் ஹேப்பன்ஸ், ஸோ என்ன நடந்துச்சு, வென் இட் ஹேப்பன்ஸ் எப்போ நடந்தது, அண்ட் தென் ஹவு எப்படி நடந்துச்சு, ஸோ அதுக்கான ஆன்சர். ஸோ ஹிஸ்ட்ரியிலே 3 பீரியட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ ஹிஸ்ட்ரி, அடுத்தது ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஸோ இல்லை ப்ரீ ஹிஸ்ட்ரி பீரியட் அப்படிங்கிறது நமக்கு பழைய காலத்தில் இருந்த பீப்புள் கேவ்ஸில் ட்ராயிங் வரைஞ்சாங்கல்ல, அதனுடைய ஒரு எவிடன்ஸாக வச்சு நம்ம ரீட் பண்ணுறது ப்ரீ ஹிஸ்ட்ரி. அண்ட் தென் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரிட்டன் எவிடன்ஸை வச்சு நம்ம லேர்ன் பண்ணுறது ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ இது இன் பிட்வீன் பீரியட் ஆஃப் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்டு ஹிஸ்ட்ரியை ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கிளியர் எவிடன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க ரிட்டன் ஃபார்மேட் இருக்குது, ஆனால் அது நமக்கு புரியலை. ஸோ அதனால தான் அது ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸு. ஸோ ஹிஸ்ட்ரி பற்றி லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, அண்ட் தென் ஹவ் importance of history, and the lifestyle of prehistoric man, how live, and the paintings of the prehistoric man's daily activities, and then importance of history and historical researchers. ஸோ ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சஸ் எப்படி இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் இந்த வேர்டு ஹிஸ்ட்ரி அப்படின்ற வேர்டு இருக்குது இல்லை, ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற சொல்கிற வேர்டு க்ரீக் வேர்டு. ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் எ க்ரீக் வேர்டு. ஸோ இது க்ரீக் வேர்டு எதுலேருந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டோரியா. ஸோ ஹிஸ்டோரியா அப்படிங்கிற க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகி வந்தது தான் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வேர்டு. ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா, வி ஜஸ்ட் லேர்ன் சம்திங், ஆஸ்க் கொஷின். ஸோ கொஷின் கேட்டு அதன் மூலிமா நம்ம ஆன்சர் கெட் பண்ணி லேர்ன் பண்ணுறத ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிசர்ச் பண்ணி, ஸோ ஏதாவது நம்ம விசாரித்து அது மூலிமா கற்றுக்கிறதா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் ஹிஸ்ட்ரி. So here Tamilini is a small girl. He is going to school, and after returning back to school, he talked to her mother about her studies on that day. So Tamilini enters her house from school. Her mother, who was reading a book, greets Tamilini with a hug. She collects her school bag and asks Tamilini to refresh herself. She gives Tamilini some snacks to eat and then asks Tamilini about the school activities of that day. ஸோ தமிழினி ஸ்கூல்லேருந்து ரிட்டன் ஆகுறாங்க. ரிட்டன் ஆனதுக்கப்புறம் அவங்க தமிழினியோட மதர் அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுடைய பேக்கை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகி வர சொல்லிவிட்டு சம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழினிட்ட பேசுனாங்க. ஸோ இன்றைக்கி டே எப்படி போணுச்சு, ஸோ ஹவ் வாஸ் தி டே, அண்ட் she told தி டே வாஸ் குட் அண்ட் டுடே we'll learn about history. History is a nice thing, and then she told. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னாக்கா நீ என்ன ஹிஸ்ட்ரியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சொல்கிற ஹிஸ்ட்ரியில் நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லைன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் டைம்லைனு. இது 0 அப்படிங்கிறது கிறிஸ்ட் பர்த் ஆன இயரை 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பிசி அப்படிங்கிறது பிஃபோர் கிறிஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வருஷத்தை பிசி அப்படின்னு சொல்லுவோம், பிஃபோர் கிறிஸ்ட். ஆர்
பிசிஇ பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆஃப்டர் கிறிஸ்டோட பர்த்தை வந்து ஏடி அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் கிறிஸ்ட் அப்படிம்போம் அப்போல்லாம் காமன் எரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டைம் லைனை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ பிஃபோர் கிறிஸ்ட் ஹவு தி பீப்புள் வாஸ் லிவ் அண்ட் ஆஃப்டர் கிறிஸ்ட் ஹவு தி பீப்புள் வாஸ் லிவ். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பாஸ்ட்டை பற்றி ரீட் பண்ணுறது. ஸோ பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஸ்டடி பண்ணுறதா ஹிஸ்ட்ரி இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னால் வரிசையாக படிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ கால வரிசைப்படி எந்தெந்த ஈவெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கே இருக்கிறான் அப்படின்னாக்கா அவன் எந்த இயர் பர்த், ஸோ அவனோட பர்த் இயர் பார்ப்போம். அதுக்கப்புறம் அவனுடைய ஸ்கூல் ஜாயின் பண்ண இயர், அண்ட் தென் அவன் 10th கம்ப்ளீட் பண்ண இயர், அண்ட் தென் அவன் 12th கம்ப்ளீட் பண்ண இயர், அண்ட் தென் அவனுடைய டிகிரி கம்ப்ளீட் பண்ண இயர், அவன் ஜாபில் ஜாயின் பண்ண இயர். ஸோ அவனுடைய பர்த்லேருந்து அந்த இயர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சால் தான் நம்ம அவனுடைய ஹிஸ்ட்ரியை சொல்ல முடியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய பாஸ்ட் ஈவெண்ட்ஸையும் வந்து க்ரோனாலஜிக்கல், அதாவது ஆர்டர் வைஸாக ரீட் பண்ணுறதை வந்து சொல்லுவாங்க. ஸோ தமிழ்னிக்கிட்ட அவங்க மதர் வந்து ஆஸ்க் பண்ணுறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ உன் பேர் கேட்டால் நீ சொல்லுவேன், உன்னுடைய ஃபாதர் நேம் சொல்லுவேன், மதர் நேம் சொல்லுவேன், அண்ட் தென் உங்களுடைய கிராண்ட்ஃபாதர் நேம் அண்ட் தென் கிராண்ட் மதர்ஸ் நேம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ உன்னுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர்ஸ் நேம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப அவங்க யோசிச்சுட்டு அந்த நேம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து அவங்களுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர், அவங்க நேம் வந்து ராமசாமி அப்படிங்கிறது. ஸோ அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா படித்தவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் தமிழினியோட கிரேட் கிராண்ட்ஃபாதர் பார்த்திங்கன்னா அவர் படிச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய ஒரு மெமரபிள் திங் அப்படின்னு தான் அவருடைய ஓல்டு வுட்டன் பென் அப்படிங்கிறது. அதை வந்து தமிழினியோட ஃபாதர் வந்து ரொம்ப பெருமையாக வச்சிட்ருக்கிறாரு. ஸோ அந்த ஓல்டு வுட்டன் பெனில் தமிழினியோட கிரேட் கிராண்ட்ஃபாதர் வந்து எப்படி அவங்க லிவ் பண்ணாங்க அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. ஸோ தமிழினி கிரேட் கிராண்ட்ஃபாதர் இருந்த வில்லேஜில் வந்து லிட்ரேச்சர் அப்படி படித்தவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அப்படி படித்தவங்களில் தமிழினோட கிரேட் கிராண்ட்ஃபாதரும் ஒருத்தர். ஸோ அந்த வில்லேஜஸில் படிக்காதவங்க நிறைய பேர் இருந்த அந்த டைம் பீரியடில் தமிழினுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர் வந்து படிச்சிருக்கிறாரு. அண்ட் தென் அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் டைரியில் அவர் ரைட் பண்ணி வச்சுருக்கிறார். ஸோ அந்த பீரியடில் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ இதுதான் நம்ம வந்து ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்மால் டைரி ரெக்கார்டு. இதில் வந்து கொஞ்சம் அந்த லைஃப் டைம் பீரியடில் வந்து பீப்புள் எப்படி லிவ் பண்ணாங்க அப்படிங்கிறத நியூஸாக வந்து நம்ம கேதர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம வந்து அந்த டைம் பீரியடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் பீப்புள்ஸ் வந்து எப்படி லிவ் பண்ணாங்க, இதை வந்து ஓல்டு ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோனில் மேக் பண்ண டூல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தான் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீ உன்னுடைய கிராண்ட்ஃபாதர் டைரி வச்சு எப்படி பீப்புள் லிவ் பண்ணாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? அதே மாதிரி தான் பழங்காலத்தில் பீப்புள்ஸ் லிவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்ஷியன்ட் பீரியடில் பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்லி எங்கே லிவ் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா கேவ்ஸில் தான் லிவ் பண்ணாங்க. ஸோ கேவ்ஸில் அவங்க லிவ் பண்ணப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு பண்ணுவாங்க. ஸோ தே நீட் ஃபுட் டு லிவ். ஸோ ஃபார் தட் தே ஆர் ஹண்டிங் அனிமல்ஸ். ஸோ அதை ஹண்ட் பண்ண பீப்புள் போக மீதி ரிமைனிங் வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதை ஒரு ட்ராயிங்காக ராக்ஸில் ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இந்த பெயிண்டிங்கை தான் வந்து ராக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்டாக இருந்துச்சு. ஸோ பீப்புள் வந்து இப்படியெல்லாம் ஹண்ட் பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் லிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு தான் இந்த பிக்சர்ஸை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் எக்ஸ்பேர்டட் தொல்பொருள் ஆராய்ச்சி. ஸோ அவங்க சர்ச் பண்ணி இந்த இடத்துலலாம் வந்து பழைய காலத்தில் பீப்புள் இப்படிலாம் லிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான். இதில் வந்து பேலியோலித்திக் அண்ட் தென் நியோலித்திக் அண்ட் தென் ப்ரோன்ஸ் ஏஜ் அண்ட் தென் அயன் ஏஜ்னு டிஃப்ரெண்ட் டைப் சொல்லியிருக்காங்க. ஸோ பேலியோலித்திக் அப்படின்னாக்கா பழைய கற்காலம், புதிய கற்காலம், அண்ட் தென் ப்ரோன்ஸ் ஏஜ்னால் செம்பு யூஸ் பண்ணி அவங்க இது பண்ணுறது, அண்ட் தென் அயன் ஏஜ்னால் இரும்பாலான பொருட்களை யூஸ் பண்ணி அவங்க லிவ் பண்ணது.
ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ தமிழ்னு கேட்குறாங்க, எந்தெந்த சோர்ஸை வச்சு பீப்புள் வந்து எப்படி லீவ் பண்ணாங்க ஸ்டோனேஜில் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சொல்கிறாங்க வால் பெயிண்டிங்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம், ஸோ அந்த காலத்தில் பீப்புளெலாம் வந்து கேவ்ஸில் தான் லீவ் பண்ணுவாங்க. ஸோ கேவ்ஸில் வந்து அவங்க லீவ் பண்ணுறப்ப ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அவங்க பெயிண்டிங்காக ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹியர் தேக்கு வால்ஸ் ஆஃப் தி கேவ்ஸ். ஸோ கேவ்ஸில் இருக்கிற வால்ஸ்லாம் அவங்க பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெயிண்டிங்கை நம்ம ராக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ராக் பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்படி லீவ் பண்ணாங்க, அண்ட் தென் எப்படி அவங்களுடைய ஹண்டிங்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, அது மூலிமா அவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு அப்படிங்கிறது எல்லாமே இல்லை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாஸ்ட் டைமில் பீப்புள் எப்படி லீவ் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி பழைய காலத்தில் பீப்புள் வந்து எப்படி லீவ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து ரைட்டிங் சிஸ்டம், ப்ரீ ஹிஸ்ட்ரி பீரியடில் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கிடையாது. ஸோ அந்த பீரியடில் வந்திங்கன்னா ஸ்டோனை தான் வந்து டூல்ஸாக யூஸ் பண்ணிட்டுறாங்க. ப்ரீ ஹிஸ்ட்ரி எண்டில் வந்து ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை இன்வைட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டோன் டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்களா, ஹிஸ்டாரி பற்றி ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சம் மெட்டீரியல்ஸ் வந்து நிலத்துக்கடியிலேருந்து சம் மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் ராக் பெயிண்டிங்ஸ் இது எல்லாம் வச்சு தான் ப்ரீ ஹிஸ்ட்ரி பீரியடை வந்து அவங்க டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் காயின்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறவங்க நியூமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி அந்த பொருட்களை பற்றி ஸ்டடி பண்ணுறவங்க எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பற்றி படிக்கிறவங்கள எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோனேஜ் பீரியடில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸோ நிறையா ஸ்காலர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய எழுத்து வடிவமாக ஸ்காலர் அசோகாவை பற்றி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி பீரியட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரிக்கும் ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் பிட்வீனில் இருக்க பீரியடை வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ரைட்டிங் வந்து அவைலபிள், பட் நாட் அது வந்து கிளியரான மேனரில் கிடையாது. ஸோ அதனால தான் அந்த பீரியடை ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டைம் பீரியடில் அவங்க வந்து சேஃபான லைஃப்பை தான் லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வித் சம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ பட் அவர் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து டிட் நாட் லீவ். ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ சேஃபான லைஃப் லீவ் பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து கேவ்ஸை லீவ் பண்ணிகிட்ருக்கனால எந்த அனிமலாவது வந்து அவங்கள அட்டாக் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுலேருந்து அவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக டாக்ஸை வந்து கூட வச்சுருந்தாங்க. ஸோ டாக்ஸ் வந்து நல்லா மோப்பம் பிடிக்கும்ல, ஸ்னிஃபிங்ஸ், அந்த ஸ்கில்லை வச்சு ஏதாவது அனிமல்ஸ் வருதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அவங்க ஹண்டிங்க்கு போகிறப்ப டாகை வந்து கூட கூட்டிகிட்டு போவாங்க. எதுக்காகனா அதர் அனிமல்ஸ் வரதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள்லேருந்து மொமெண்டம்ஸு, ஸோ நினைவு சின்னங்கள், அண்ட் தென் காப்பர் பிளேட்ஸு. ஸோ காப்பர் பிளேட்ஸில் அவங்க எழுதின அந்த எழுத்துக்கள், அண்ட் தென் ஃபாரினர்ஸ் நம்ம கண்ட்ரிக்கு வந்தது, ஸோ அந்த ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து எழுதி வச்சுருந்த அந்த ஹிண்ட்ஸு, அண்ட் தென் பழங்காலத்தில் நடந்த அந்த நாடகங்கள். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதில் வந்து மைட்டி எம்ப்ரர் அசோகாவும் அண்ட் தென் இந்த சோர்ஸ் ஆஃப் ஆர்காலஜியை பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe my channel. If you have any doubt, comment me. Thank you.